மண்டை காயிற வெயில். எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீரோ 9 எடுத்துகிட்டு இதில் எடுக்க கொஞ்சம் மட்டமாக இருக்கும்னு தெரியுது. சாப்பிடுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் உங்களுக்கு ட்ரீமின். முடி விட்டுனாலும் லைட்டாக அசிங்கமாக இருப்பேன், கண்டுக்காதீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு வைப் பண்ண போகிறோம். ஸோ தம்ப்நெயிலே நடந்திருக்கோம், வைபிங் டைம்னு போட்டுருவேன். சும்மா ஒரு ஃபன் பிளாகாக இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கண்ட்ரி பண்ணுறேன் என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க. அதை அப்படியே ஆளில் போட்டு போயிருங்க. அப்போ அடுத்தது போகிற வீடியோ ஃபாஸ்ட்டாக வந்து சேரும் உங்களுக்கு. நல்லாயிருக்கும். நம்மளுக்கு வந்து 7200 சப்ஸ்கிரைபர் வந்து நினைக்கிறேன். அப்படியே 8K 9K 10K போகிறதோ 10K வந்தால் மீட்டப் வச்சா யாரும் வரமாட்டாங்க. யாரும் மோஸ்ட்லி சும்மா தோணிட்டு இருந்துச்சு. சரி சப்போஸ் 10K வந்தால் மீட்டப் வச்சா யாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அதில் தான் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இல்லை மறக்காம இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி ஆச்சு. இந்த மண்டை காயிற வெளியில் நான் போக போகிறேன். என்ன பண்ண போகிறேன்னா தெரில. எதில் போக போகிறேன், எப்படி போக போகிறேன் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு வண்டி நிற்கிது, அந்த வண்டியில் தான் போக போகிறேன். காமிக்க மாட்டேன். நான் வந்து அந்த வேலையை கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, முன்னாடி இந்த வண்டியில் போகிறேன்னா நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 ப்ரிகாஷன்ஸ் தேவை. ஃபஸ்ட்டு ஒரு நல்ல ஜீன்ஸு, மொத்தமான ஜீன்ஸு. 2 ஒரு ஹை டாப் ஷூவு. ஸ்னீக்கர் போட்டால் கால் வந்துடும். இது 2 மூணாவது விஷயம் என்ன? மூணாவது விஷயம், நீங்கள் நல்லா சூடு தாங்கலாம் இருக்கணும். அப்படின்னா பில்டப் கொடுக்குன்னு கேட்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம வெளில போகிறோம் பார்த்தீங்கன்னா டேன் 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 டடா இதுதான் போகிறோம். நம்ம Ducati Panigale V4 எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போகிறோம். எங்கே போகிறோம் தான் தெரியல. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக வைப் டைம் தான். ஸோ இன்னும் கண்டென்ட்டு வரப்போகிற கண்டென்ட்லாம் வைப் ஆக்குறோம் நம்ம இன்றைக்கி. ஜெய் சைடாக கிடைக்கிறதே பெரிய தொல்லையாக இருக்குது. இப்படி வண்டி சீனாக இருக்கா. Ducatiங்க ஃபஸ்ட் டைம் ஓட்ட போகிறேன். நம்ம ஃபஸ்ட் டைம் தான் ஓட்ட போகிறேன். எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் தண்டமாக சுற்ற போகிறேன். தண்டமாக சுற்றிட்டு இந்த வண்டியை போய் ஃபஸ்ட்டு ஜென்ரல் பீரியாடிக் சர்வீஸுக்கு விடணும். விட்டுட்டு நான் பாட்டுக்கு லோக்கல் ட்ரெயின் ஏறி வந்து சேர வேண்டியதான் இடத்துக்கு. வெயில் வேறு போட்டு வாங்குதுங்க. டைம் அரௌண்டு 1:35 ஆச்சு. என்னத்தை பேச போகிறோம்னா தெரில எனக்கு. நான் பாட்டு வைப்புன்னு சொல்லிகிட்டு இருக்கேன். என்னத்தை பேசுகிறது எது பேசுகிறதுன்னு தெரில. போகிறது என்னத்தை பேசுகிறோமோ அதான் நீ கண்டென்ட்டு. ஃபஸ்ட் நம்ம வண்டியை கோட் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா இது மேலே தூக்கிட்டு இங்கே ஒரு பட்டன் இருக்கா, இது எப்படி சவுண்டு ரா சவுண்டுங்க தான். ஸ்டாக்கே வெறித்தனமாக இருக்குது. சரி அப்படியே நவுத்திட்டு நான் என்ன பண்ணுறேன், ஹைவே ஏறிட்டு கண்டினியூ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, லைட்டாக ஆங்கிள் வேறு மாறி போச்சு. ஒன்றில் ஆஃப் பண்ணுறப்போ க்ளவுஸ் வச்சு வேகமாக இழுத்துறேன்னா லைட்டாக கேமரா அந்த ஆங்கிள் மவுண்ட் மாறிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் போயிட்டு நிழலில் போய் மாற்றணும் என்ன கதைன்னு சொல்லிட்டு. ஐயோ இப்போயே வேகுதுங்க. இப்போ ஏன் ஃபுல் ஹேண்ட் போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா வெயில் ரொம்ப டேன் ஆகுது பாடி வேறு. ஏன் இப்படி பார்க்குறான் அவன், பாடி டேன் ஆகுதா, அதனால் போடுறதா இருக்குது. சோகம் மாதிரி நம்ம கருப்பாயிருவோம். நம்ம சும்மா நம்ம யாரும் பார்க்க மாட்டாங்க. கருப்பாயின்றவானுங்களே அதுக்கு தான் இப்போவே மைக்ரோவனில் வச்ச மாதிரி சுட்டுட்ருக்கேன். வண்டி எவ்வளோ கிளாஸியாக இருக்கு பாருங்க. இப்போ வண்டி அழுக்காக இருக்குது. அழுக்கானாலும் எவ்வளோ கிளாஸியாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த இதாங்க தலைவலி. இந்த கேட்டில் எப்போ பார்த்தாலும் மாட்டிப்போம். நின்னோம்னா இப்போ 10 நிமிஷத்துக்கு 4 நேரத்துக்கு நிற்கணும். ஆல்ரெடி ஸ்வெட்டிங் லைக் ஹெல். உள்ளே ஆறே ஓடுது எனக்கு. உள்ளே க்ளவுஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க. க்ளவுஸை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி. இன்றைக்கி தான் ஓட்டி பார்க்கணும். ஃபஸ்ட் டைம் ஓட்டுறோம் Ducati வேறு. ஸோ பார்த்து பொறுமையாக ஓட்டுறோம். ரா பவர் இருக்கும் இல்லை. இந்த வண்டியோட ரிவ்யூ வேணால் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் மறக்காமல் போடுறேன். ஆனால் இட் டேக் சம் டைம். ஒரு 10 கிலோமீட்டர் தான் வந்திருப்பேன். கூடவாஞ்சேரி தாங்க வந்தேன். மரமேனகர்லேருந்து. இங்கே சுடுது அம்மா எவ்வளோ டிகிரி பார்ப்போமா? டிகிரி செல்சியஸ் T6 இருக்குமே. ஐயோ 41 டிகிரி செல்சியஸா? செத்தே போயிட்டேன் இன்றைக்கி. இன்னும் சிட்டிக்குள்ளே கூட நான் போகவே இல்லை. வண்டி சவுண்ட் எப்படி கேட்குது உங்களுக்கு? 3500 RPM கீழே போனால் வால்வு க்ளோஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். எக்ஸாஸ்ட் வால்வு. ஆமாம், 3500 மேலே தான் வால்வு ஓப்பன் ஆகுது. சவுண்ட் டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுது. ஓட்டுற எனக்கு தெரியுது. ஸ்டாக்கே வெடிக்குதுங்க. அண்ணா பின்னான்னு
ஸோ வைப் பண்ணணும் நம்ம இந்த வண்டி வச்சுக்கிறோம். ஓகே, என்னத்தை வைப் பண்ணுறது இந்த வெயிலில்? இதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன் நான். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம 2 கால் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் லெக் பீஸ் மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மைக்ரோ ஓவன் மாதிரி. ரெண்டுத்தையும் பக்கத்தில் வச்சோம்னா நம்ம ரெண்டுமே நம்ம 2 லெக் பீஸும் வெந்துடும். ஆல்ரெடி இந்த வெந்துட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போட்டனால கொஞ்சம் கம்மியாக இருக்குது. காட்டன் பேட்லாம் போட்டால் முடிஞ்சே போச்சு சொல்லி. ஹைட் ஆஃப் ஷூ தானே போட்டிருக்கேன். நார்மல் ஸ்னீக்கர்ஸ் போட்டது கொஞ்ச தூரம் ஓட்டிட்டு நின்னுன்னு வச்சுக்கோங்களேன், கால் ஃபுல்லாக அப்படி செவந்துருக்கும். எரியுதுங்க. பார்த்தீங்கன்னா கால் அப்படி செவந்துருக்கும். வெயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் வச்சுங்க, ஊர்லேருந்து இங்கே வந்தேன்னா முடிஞ்சு போச்சு சொல்லி. ஹீட்டில் தொட ஃபுல்லாக அப்படியே ஹீட்டாக இருக்கும். இப்போ எப்படி சொல்கிறது, எனக்கு இப்போ நான் ஃபேஸ் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன்ல, என் தொட ஃபுல்லாக டேங்கை ஃபேஸ் பண்ணிட்டு தானே இருக்கும். நீங்கள் சீட்டை விட்டு அப்படியே டேங்க் எட்ஜு தொட்டிங்கனாலே அம்மா சுடும். பிகாஸ் V4 இன்ஜினில் அவ்வளோ ஹீட் ஆகுது வண்டி. யார் நான் வச்சுட்டு போகிறேன். இதே மாதிரி ஸ்லாங்லேருந்து நான் டியூக் லாகில் சொல்லியிருப்பேன். எங்கேயோ போகிற டயர் மாத்திர லாகில் நினைக்கிறேன். ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் அப்படின்னு சொன்ன உடனே யார் நான் வச்சுட்டு போகிறேன்னு சரி காமெடியாக இருக்கும் அது. நான் அந்த வீடியோ வந்து கார்டில் போடுறேன் பாருங்கள். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். யார் நான் வச்சுட்டு போகிறேன். குயிக் ஷூட்ரு பட்டர் ஸ்மூத்துங்களா இது பட்டர் ஸ்மூத். இது அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. என்னமோ நம்ம கிளச்சு லைட்டாக பிடிச்சா எப்படி இருக்கும், ஃப்ரீயாக அந்த மாதிரி இருக்குங்களே. கீர் போடுற மாதிரியே இல்லை. ஆமாம். ஸோ அப்படியே தாம்பரத்தில் போகிற வழியில் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ராயின்னு இருக்கான். அவனை பார்க்க முடியாது, பார்த்துட்டு போகலான்னு பார்க்குறேன். ஏன்னா அவனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு கொஞ்ச நாள் முன்னாடி. ஸோ இப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லிட்டான், போய் பார்க்கணும் அவனோட. அம்மா தெரியாமல் எடுத்துட்டு வந்துட்டேனே. சுடு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி டக்காட்டி, சும்மா ஸ்ட்ரோல் பண்ணுறேன், ஒன்றும் இல்லை. டுகாட்டி பனிகாலே V4 தான் இது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா V4 பனிகாலே பனிகால் V4 இருக்குல்ல. ஆமாம் பெருங்குளத்து டிராஃபில் செத்த நீங்கள். நான் V4லே ஐ திங்க் 4 மாடல் இருக்குது. பார்த்தீங்கன்னா V4S, V4R, அப்புறம் வந்து SP பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கார்பன் ஃபைபரு. இப்போ V4க்கு V4Sக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு இப்போ நான் கம்பேரிசன் வீடியோ மாதிரி போட்டிருக்கேன். வேணாம், அது வந்து ரிவ்யூ வீடியோ சொல்கிறேன். ஓகே. ஐயோ அவன் சொல்கிறப்ப நம்புறாங்க, இப்போ தான் நம்புகிறேன் ஹீட்டை. அப்புறமேட்டுக்கு வண்டி ஆஃப் பண்ணிட்டு சாவி எடுத்து கையில் கொடுத்தா வச்சுங்க, அந்த சாவி என்னமோ அடுப்பில் வச்சு எடுத்த மாதிரி இருக்கும். அப்படியே அம்மாலாம் வைப்பாங்க தெரியுமா, குழம்பு கண்டி எடுத்து அடுப்பில் வச்சு சூடு வைப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கும் சூடு, சாவியோட சூடு. ஸோ அவ்வளோதான், இன்னையோட செமஸ்டர் முடிஞ்சிச்சு. ஜூலை 5 வரைக்கும் லீவு தான். இங்கே தான் கொஞ்சம் அவங்க வீடை பார்த்துட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 2 எக்ஸாம் கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு 5 கொஸ்டினில் 3 கொஸ்டின் நல்லா படிச்சிருப்பேன். 2 கொஸ்டினை பார்த்து பிடி பேட்ரி பாயிட்டுருவோம். ஐயோ அந்த ஒரு 2 எக்ஸாம் அப்படி தான் ஆயிடுச்சு. என்ன ஆச்சுன்னா போய் சரி 3 கொஸ்டின் எழுதலாம், மீன் 2 கொஸ்டின் படிச்சாங்க. பார்த்தா வாடா அப்படி வா, பார்த்தா 2 ஒன்றும் தெரியாது மீன்ஸ் குழப்பமாக இருந்துச்சு, இதுக்கு எந்த ஆன்சர் எழுதுன்னு சொல்லிட்டு. அந்த குழப்பத்தில் என்ன பண்ணுறேன், இந்த படித்த 2த்தையும் பயத்தில் என்ன பண்ணிட்டேன், மறக்கிற நிலைமைக்கு போயிட்டேன். ஆல் த சிந்தனைக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சு எழுதுனேன். அந்த கதையை கதையை ஏன் கேட்குறீங்க, 3rd இயர்லேருந்து காலேஜ் என் கண்ட்ரோலில் இருந்துச்சு. 2nd இயர்லேருந்து காலேஜ் ஏன் கண்ட்ரோலுக்கு வந்தது அப்படின்னு நினச்சோம். ஆனால் ஒன்றும் நடக்கலை, ஏன்னா பாதி ஆன்லைனில் போச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா 4th இயர் ஃபைனல் இயர் அப்படின்னு நினச்சிட்டு போகிறோம். அப்பயும் இப்படி தண்டமாக தான் இருப்போம் அங்கேயும் போய். நெத்த சொல்ல நான் ட்ரைம் ப்ளஸ் வந்ததில்ல, அவங்களும் டிக்ளைன் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த ஜிப்பை கொஞ்சம் போட்டுக்கிறேன். டுக்காட்டில் போய் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கணும். ஃபோன் பண்ணி கேட்டாலும் எதுவும் அவங்க வந்து பண்ணுறதில்லன்ட்டாங்க. ஸோ எப்பயுமே ஃபஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் ஃபெயிலாக தான் ஆகும். கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கெஞ்சி கேட்டால் தான் வேலைக்கு ஆகும் பொழுது. முடியலைங்க என்னால் சத்தியமாக. பார்த்தீங்கன்னா இவர் தான் அந்த செலிப்ரிட்டி, மேலே அவன் தம்பி நிற்கிறான். சாபம் இவனோட ஐடி பார்த்தீங்கன்னா வைப்பருடா. ஆமாம்,
உன்னை பார்க்க வரதான் சொல்லிட்டு வந்தேன். ஸோ இவர் தான் அந்த வீடிங் செலிபிரிட்டி. ஸோ அந்த ப்ராப்ளம் இவங்க மாட்டினார். ஸோ என்ன சொல்கிறது, நான் ஒரு இவன் இன்ஸ்டா ஐடி போடுறேன் நான் கீழே. ஆமாம், நான் காலைல கட்டுப்பட்டுறேன் தெரியுதா உங்களுக்கு? அதான் ஒரு நிமிஷம். பார்த்தீங்கன்னா இவன் தான் செலிபிரிட்டி, வைப்பரேட்டு, பேர் ராயி. க்ளவுஸ் கழிட்டுங்க, ரொம்பவே இருக்குது. இப்போ கொஞ்சம் வெயில் பரவாயில்ல, போய் சேர வேண்டியதான். சரி வாடா, ஃப்ரீ நான் வரேன். மூஞ்ச காமிக்கிறது வாடா. நான் தனியாக வரேன்னு சொல்லி சும்மா பார்த்துட்டு போனமே வந்தேன். வரவழியில் 2 பசங்க வரேங்க நிறுத்தி, ஆனால் யூடியூபரா அப்படின்னு நானுங்க. ஆமாம் தம்பி அப்படின்னேன். சரி ஐடி சொல்லுங்கண்ணா, வேண்ட டியூக்குன்னேன். ஏன் சோக நேரமாக என்னமோ தெரில, அவன் ஃபோனில் ரீசார்ஜ் இல்லை. ஷிட், தானாக வந்து சிக்கிறவனே இப்படி கடவுள் என்னைய சோதிக்கிறான்னு தெரில. சே, அப்புறம் என்ன வண்டி கேட்டான், தம்பி டுக்காட்டிப்பா அப்படின்னேன். ஓ டுக்காட்டியாண்ணா அப்படின்னா, ஆமாப்பா தம்பி அப்படி சொல்லலாம். கிளம்பிட்டேன். தம்பி அடிக்கடி தாங்க முடியல, அயன் பாக்ஸை வச்சு ட்ரெஸ் அயன் பண்ணால் கூட எவ்வளோ சூடாகாதுங்க ட்ரெஸ்ஸு. ஸோ அவ்வளோதான், ஒரு வேலை முடிஞ்சிச்சு. ஒன்றில் டேரெக்டாக போய் வண்டியை விட்டுட்டு, ஐ மீன் ஷோரூமில் விட்டுட்டு, ஆமாம்மா கிட்ட வந்தாச்சு. அவ்வளோதான், ஏர்போர்ட் தாண்டியாச்சு. இது அந்த இது கத்திப்பாறை பிரிட்ஜா, அது ஏரியாங்கன்னா ஷோரூம் வந்துடும். நானும் முடிஞ்ச அளவுக்கு கேப்பை பிடிச்சி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஆமாம், இந்த விளாக் சும்மா தான் இருக்குது, சும்மா ஒரு விளாகாக தான் போட்டிருப்பேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம சேனல். ஓகே, அப்பா மணி 3 ஆச்சுங்க. எத்தனை மணிக்கு கிளம்பி ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு? ஆனால் வண்டி ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த ஹீட்டை தவிர பார்த்தீங்கன்னா மற்ற விஷயம் பார்த்தா எதையுமே குறை சொல்ல முடியாது அதனால். அவ்வளோ பக்காவாக இருக்கு சொல்லணும் வண்டி. ஆஹா, என்ன சூடியா. இந்த இடத்துல மட்டும் கேப், ஐ மீன் இந்த ரோடே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சுங்க. இந்த கார்னர் சரியான கார்னரு, நம்ம பிரிச்சுட்டு போகலாம். ஒன்றுங்க, கெண்டி கீழே இறங்கணும். லைட்டாக காரை ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஆமாம், பொறுமையாக போகிறேன். சூப்பராக இருக்குங்க வண்டி ஓட்டுறதுக்கு. சரியான கார்னருங்க, சரியான கார்னரு. ரசித்து வளைச்சேன். நல்லா லீன் பண்ணிப்பேன் எனக்கு தெரிஞ்சு. முடிச்சிட்டிங்க, சாப்பிட போகணும். இந்த ஜூஸ் ஆச்சு குடிக்கணும். லாரிக்கார லெஃப்டில் வரான். சப்போஸ் திரும்ப நான் வண்டி சர்வீஸ் வந்து எடுக்க வந்தேன்னா அதை வீடியோவை போடுறேன் எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, கரெக்டாக அந்த கிண்டி பஸ் ஸ்டாண்ட் போகிறோம்ல, அந்த வழியிலேயே போய் வந்து ஒரு 100 மீட்டர் வந்து லெஃப்ட் எடுக்கணும். எடுத்திங்கனாலே ஸ்ட்ரெயிட்டாக தெரியும் டுக்காட்டி சர்வீஸ்னு. பார்க்குறேன், உள்ளே போயிட்டு நான் சொல்கிறேன் என்ன கதைன்னு. ஆஹா, மல்டி ஸ்டாடா இங்கே ஒரு அப்பா. இந்த டிஸ்பிளே எனக்கு நைட் டிஸ்பிளே. இங்கே ஒரு மல்டி ஸ்டாடா 950, அங்கே ஒரு மல்டி ஸ்டாடா. தென் இங்கே ஒரு ஹைப்பர் மோட்டோ இருக்குது, சூப்பராக இருக்குங்க. அங்கே ஒரு ஸ்க்ராம்ப்ளர், தென் அது ஒரு சூப்பர் ஸ்போர்ட் நிற்குது. இதான் நம்ம வண்டி, பாருங்கள் எப்படி இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு. மணி பார்த்தா 7 o'clock ஆகுது. ட்ரெயின் ஏறி வரத்துக்குள்ளே உயிர் போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா
சரியான டயர்டுங்க. இப்போ என்ன ஷோரூம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி நிறைய வண்டி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 டேஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டிமேஷன் பார்த்தீங்கனாலே ஆச்சரியப்படுவீங்க. அது என்ன எவ்வளோ எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12,000 சொல்லியிருக்காங்க. எக்ஸாக்டாக வந்ததில்ல. நான் வண்டி டெலிவரி எடுக்கிறப்போ கரெக்டாக சொல்கிறேன். ஃபேனோட போகிறவங்க உட்காந்துருன்னா வாய்ஸ் கேட்கும்ல, அதனால் கொஞ்சம் வேர்க்குது. அவ்வளோதான். இந்த வீடியோ கொஞ்சம் தான் காமெடியாக இருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம நம்ம வீடியோவை லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிட்டு அது ஆன்லைன் போட்டு போயிருங்க. அப்புறம் நான் அடுத்த வீடியோ சும்மா டக்கு வந்து செய்கிறோம். அப்படி இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ அதுலேயும் கொஞ்சம் அப்டேட்ஸ் நிறைய வரும். எங்கெங்கே சுற்றுறேன் என்னென்ன கொஞ்சம் அப்படியே கண்டென்ட்ஸ்லாம் கொஞ்சம் அதில் போஸ்ட் பண்ணுவேன். அதை நீங்கள் பிடிச்சிதுன்னா அதையும் லைக் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். எதை பேசணும்னு தோணுச்சா அதில் நீங்கள் கன்ஃபார்மாக பேசலாம். ஓகே, அவ்வளோதான். சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் டாடா பாய் பீஸ். அடுத்த வீடியோ இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக நினைக்கிறேன். இந்த வீக் நீங்கள் வெளியே பண்ண நான் போகிறேன். ஓகே, பீஸ், பாய்.